ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பிரின்சஸ் கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம பிரின்சஸ் கலெக்ஷனில் பிரேஸ்லெட் மேக்கிங் சீரீஸ் டே 11ஓட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அந்த பிரேஸ்லெட் வந்து எப்படி செய்யணும்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் அதோட ஈஸி மெத்தட் பார்க்கலாம். நான் இங்கே ஐபின் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு ஹெட்பின் பற்றி சொல்லியிருந்தேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்குது ஹைபின். ஐபின்ன்றது ஒரு சைட் வந்து உங்களுக்கு ஷார்ப் தின்னாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு பீட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஜம்ப்ரிங் மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த ஐபின்னில் அந்த பீட்ஸ் போட்டுட்டு என்னோடய ரெக்கையர்ட் லென்த்து கட் பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செயின் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஆல்ரெடி, அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப தின்னாக ஃபோல்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஐபின்னோட சர்க்கிள் அது எப்படி இருக்கோ அந்த சைஸ்க்கு வந்து இதையுமே ஃபோல்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ ஒரு சைடு வந்து இப்போ நம்ம செயின் கனெக்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஆல்ரெடி அந்த ஐபினோட அந்த ஃபோல்டே இருக்கனால அதை ஜஸ்ட் லைட்டாக ஓப்பன் பண்ணி அதில் செயின் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டா போதும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி. ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் பேர்ல் பீட் இருக்கும், ரைட் அண்ட் லெஃப்டில் செயின் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக கனெக்ட் பண்ண போகிறோம். அதில் என்னென்னா இப்போ இந்த ஒரு செயினோட எண்டு இருக்கும் இல்லையா, இதை ஒரு ஐபின்னில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டில் தான் வந்து நம்ம புதுசாக செயின் கனெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். என்னோடய ரெக்கையர்ட் பிரேஸ்லெட் சைஸ்க்கு எனக்கு 3 பீட்ஸே வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. அதில் 4 செயின் மட்டும் நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது எண்டில் வந்து ஒரு சைடில் ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணோம் இல்லையா, ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி அதில் லாப்ஸ்டர் லாக் போட்டு நான் அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு எண்டில் வந்து எனக்கு ஜஸ்ட்டு ஜம்ப்ரிங் போதும், எனக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வேணான்றனால நான் ஒரே ஒரு ஜம்ப்ரிங் போட்டுக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும், கொஞ்சம் லூஸாக வேணும், இல்லை லென்த்தியாக வேணும், இல்லை சைஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செயின், நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டதில் அட்ஜஸ்ட்மெண்ட் செயின் எப்படி இருக்கணும் காமிச்சிருக்கேன், அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.